வெல்கம் பேக். இது ஏவி சென்ஸ் தமிழ். அண்டர்ஸ்டாண்ட் சவுண்ட், டியூன் ரைட். ப்ரீவியஸ் வீடியோல காலிபிரேஷன் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருந்தோம். காலிபிரேஷனா என்ன, காலிபிரேஷன் டைப்ஸ் அதெல்லாம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் பின் பண்ணிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. அண்ட் இந்த வீடியோல ஓவர் தி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணோம், என்னென்ன மைக்ஸ் யூஸ் பண்ணோம் காலிபிரேஷன் பண்றதுக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க இங்க பாக்குற மைக்ரோஃபோன்ஸ் எல்லாம் தான் நாங்க ஓவர் தி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல காலிபிரேட் பண்ண யூஸ் பண்ண மைக்ரோஃபோன்ஸ். இந்த மைக்ரோஃபோன் பர்டிகுலரா சோனி டிவிடி ஹோம் தியேட்டர்ல, which means ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே அவன் இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தான். கரெக்ட். asking us to calibrate, but just that நம்ம யாருமே காலிபிரேட் பண்ணல. பெருசா மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுதான் சோனியோட லேட்டஸ்ட் ப்ளூரே ஹோம் தியேட்டர்ல யூஸ் பண்ற ஸ்டீரியோஃபோனிக் மைக்ரோஃபோன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசியா வந்த மைக்ரோஃபோன். இதுக்கப்புறம் எதுவும் சோனில ஆக்சுவலி ஹோம் தியேட்டர் செக்மெண்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ லாஸ்டா வந்த மைக்ரோஃபோன் இது. சோ இது பாத்தீங்கன்னா ஆடிசி மைக்ரோஃபோன். இது மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். டெனான் அண்ட் மரான்ஸ் ரிசீவர்ஸ்ல யூஸ் பண்றது ஆடிசி மைக்ரோஃபோன். வேறஸ் இது பாத்தீங்கன்னா யமஹாவோட YPAO மைக்ரோஃபோன். இது வந்து யமஹாவோட ரிசீவர்ஸ் மட்டும் தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த எல்லா மைக்ரோஃபோன்ஸோட ஓவர்வியூவும் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே காமனாக ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா, எல்லா கேலிப்ரேஷன் மைக்குமே சேமா? சிம்பிள் ஆன்சர் நோ. அதோட பர்பஸ் சேம் தான், பட் ஆனால் யூசேஜ் அண்ட் அக்யூரசி பார்த்தீங்கன்னா மைக் டு மைக் வேரி ஆகும். இப்போ சோனியோட மைக்ரோஃபோனோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஆட்டோ லெவல் டியூனிங் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நம்மள எத்தனை பேர் இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மைக்ரோஃபோன் வச்சு நம்ம சோனி டிவிடி மியூசிக் சிஸ்டமை டியூன் பண்ணால் கூட அதுலேருந்து வர அவுட்புட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தங்காட்டி தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ECM AC2ங்கிற மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஓல்டர் சோனி டிவிடி ஹோம் தியேட்டர் சிஸ்டம்காகவே டெவலப் பண்ணது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டச் கேலிப்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அப்போவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஸ் soon as நீங்கள் வந்து மைக்கை ப்ளக்இன் பண்ண உடனே அதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பாப்பப் ஆகும், ஒன் டச் கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம லிஸ்னிங் பொசிஷனில் ஒன்ஸ் மைக்கை ப்ளேஸ் பண்ணிட்டோம்னாவே நம்ம ரூமோடைய டேட்டாவை வந்து அது அக்யூரேட்டாக ரீட் பண்ணிடும். ரீட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்பீக்கர்ஸையுமே டிஸ்டன்ஸ் லெவல் டியூனிங் பண்ணிவிட்டு அது ஃபைனலைஸ் பண்ணிடும். ஸோ கேலிப்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்தது தான். நம்ம தான் வந்து பெருசாக அதை மைண்ட் பண்ணிக்கிட்டது இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து பெருசாக யாருக்கும் தெரிஞ்சதில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனியோட ECM AC3ங்கிற மைக்ரோஃபோன். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் ஜென் மைக்ரோஃபோன். சோனி வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ளூரே சிஸ்டம்காகவே டெவலப் பண்ணது. ஸோ இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சோனியோட ப்ளூரே ஹோம் தியேட்டர் சிஸ்டம்னு ஒரு செக்மெண்ட் வந்துச்சு அந்த டைம் பீரியடில். ஸோ அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ளூரே சிஸ்டமை டியூன் பண்ணுறதுக்காகவே இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணாங்க. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா சோனியோட ஹோம் தியேட்டர் சிஸ்டம்க்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அதில் நானும் ஒன்று தான். இன்ஃபேக்ட் நானுமே பார்த்தீங்கன்னா சோனியோட ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு DAV DZ310ங்கிற மாடல், அதெல்லாம் அப்போவே பார்த்தீங்கன்னா பேஸ் பயங்கரமாக இருக்கும். இத்தனைக்கும் அது 6 இன்ச்சோ 8 இன்ச் ஊஃபரோ தான் வரும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது நல்லா டீப்பர் பேஸ் விழுகும் அப்போவே. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேலிப்ரேஷன் பண்ணங்காட்டி தான். அண்ட் அதுலேயுமே நிறைய மாடல்ஸ் வந்துச்சு. அந்த டைம்லேயே வந்து டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்க. டவர்னால் லைக் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஆக்சுவல் டவரில் லைக் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாம் ஒன்று தான், சேம் சேட்டலைட் ஸ்பீக்கரில் வர டிரைவர்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் ஹைட் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ தட் நீங்கள் லிஸ்னிங் பொசிஷன் கீழே நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம கேட்கும்போது கரெக்டாக நம்ம இயர் லெவலில் அந்த ஸ்பீக்கர் ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னும் பெட்டர் டைனமிக்ஸ் வந்து கிடச்சிது. அண்ட் சோனியோட ஃபேன் பாய்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சோனியோட ப்ளூரே சிஸ்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நானுமே பார்த்தீங்கன்னா ப்ளூரே 4100 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது சோனியில். அந்த ப்ளூரே சிஸ்டம் வந்து ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா, அதனுடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோ தரமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோனியோட ப்ரொப்ரைட்ரி டெக்னாலஜியான S-Masters ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து சோனியோட டிவிடி சிஸ்டம் ஆகட்டும் இல்லை ப்ளூரே சிஸ்டம் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த சோனியோட S-Masters டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் லேட்டரான் என்ன ஆச்சுன்னா சோனியோட இந்த சவுண்ட் பார்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் சிஸ்டமை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ப்ளூரே ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அண்ட் டிவிடி சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் தான், பட் ஸ்டில் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் தான் அதெல்லாமே. ஸோ கம்மிங் பேக் டு அவர் டாபிக், இந்த ECM AC3ங்கிற மைக்ரோஃபோன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லெவல் அண்ட் டிஸ்டன்ஸ் அதை பேசிக்காகவே அந்த மைக்ரோஃபோனுமே பண்ணும். பட் இதில் என்ன பண்ணுன்னா அட்வான்ஸ்டாக பேசிக் EQ கரெக்ஷன், நம்ம AVRலாம் வருது இல்லையா EQ கரெக்ஷன், அந்த EQ கரெக்ஷனை வந்து இந்த ECM AC3ங்கிறதுலேயே எம்பெட் பண்ணி விட்டுருந்தாங்க.
ஸோ இதுதான் வந்து ECM AC2க்கும் AC3க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் அகைன் இதுவுமே பார்த்தீங்கன்னா, இது 2மே ப்ரோ லெவல் மைக்ரோஃபோன்லாம் கிடையாது. அந்த டைம் பீரியட்ல அந்த Sony ஹோம் தியேட்டர் சிஸ்டம்க்காகவே ஸ்பெசிஃபிக்கா பில்ட் பண்ணது. அண்ட் இட் வில் வொர்க் ஒன்லி இன் Sony பேஸ்ட் சிஸ்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட Odyssey மைக்ரோஃபோன். இது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா, Denon and Marantz தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ Odysseyயோட ACM 1HBங்கிற மைக்ரோஃபோன். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கேஜ் கூடயே வரங்காட்டி நமக்கு இத பத்தி பெருசா தெரியல. பட் இதுவே நீங்க ஸ்பெசிஃபிக்கா தனியா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, இந்த மைக்ரோஃபோனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 10,000 to 12,000 வந்துரும். ஸோ அவ்ளோ காஸ்ட்லியான மைக் இது. அண்ட் இது ஒரு மல்டி பாயிண்ட் கேலிப்ரேஷன் மைக்ன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பொசிஷன் மட்டும் இல்ல, மல்டிபிள் லிஸ்னிங் பொசிஷன்ஸ்ல அக்யூரேட்டா மெஷர் பண்ற கேப்பபிலிட்டி இந்த மைக்ரோஃபோனுக்கு இருக்கு. நான் அந்த சிங்கிள் அண்ட் மல்டி பாயிண்ட் சொன்னது கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். நம்ம ஏர்லியரா பார்த்த அந்த Sonyயோட 2 மைக்ரோஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்னிங் பொசிஷன்ல ஒரே இடத்துல தான் நம்ம வைப்போம். வேறாஸ் லைக் இந்த Odyssey மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல நம்ம வச்சு அக்யூரேட்டா மெஷர் பண்றதுக்கு இந்த Odyssey மைக் உதவும். அண்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் இதில மெஷர் பண்ணலாம். ரூம் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத மெஷர் பண்ணலாம். அண்ட் ஸ்பீக்கரோட டைமிங் வந்து இதில மெஷர் பண்ணலாம். அதே மாரி Odysseyயோட மல்டி-கியூ சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த மைக்ரோஃபோன்ல சூப்பரா வொர்க் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மைக்லேருந்து வர டேட்டாவ வச்சு தான் நம்ம Odyssey சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட ரூம ப்ராப்பரா நமக்கு டியூன் பண்ணி குடுக்கும். அண்ட் நீங்க எதுவும் கன்ஃப்யூஸ் ஆயிற வேண்டாம். Odysseyய பொறுத்தவரைக்கும் பேசிக்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் மைக்ரோஃபோன் வந்து எல்லாமே ஒண்ணு தான். பட் அந்த சாஃப்ட்வேர் ப்ரோ ஃபீச்சர்ஸ் தான் வந்து டயருக்கு டயர் வேரி ஆகும். ஸோ மைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா தான் தெரியும். பட் இதனுடைய மேஜிக் எல்லாமே வந்து Odyssey சாஃப்ட்வேர்ல தான் இருக்கு. நம்ம லாஸ்ட்டா பார்க்க போறது Yamahaவோட YPAO மைக்ரோஃபோன். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி, Yamahaவோட ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரான YPAO யூஸ் பண்ணி நம்ம கேலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் இதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுலயுமே நம்ம மல்டி பாயிண்ட் பொசிஷன்ஸ் வந்து கேலிப்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, கம்பேர் டு Odyssey இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே இருக்கும். அண்ட் இதனுடைய டியூனிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் Yamahaவோட சிக்னேச்சரே. ஸோ அவங்களோட சவுண்ட் எப்பவுமே வந்து நேச்சுரலா தான் இருக்கும். பட் ஆனா ரொம்ப அட்வான்ஸ்ட் ட்வீக்கிங் எல்லாம் வந்து நம்ம YPAOல பண்ண முடியாது. ஆஸ் வி டூ இன் Odyssey. ஸோ Yamahaவ பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே நேச்சுரல் அண்ட் ஸ்மூத் அதுதான் அவங்களோட சிக்னேச்சரே. ஸோ பேசிக்கா மைக்கோட பிரைஸ மட்டும் வச்சு அதனுடைய குவாலிட்டி நம்ம டிசைட் பண்ண முடியாது. இட் இஸ் மைக் பிளஸ் சாஃப்ட்வேர் அண்ட் AVR ப்ராசஸிங். ஸோ இது 3மே கம்பைன்டா பெர்ஃபெக்ட்டா நடந்துச்சுன்னா மட்டும் தான் அதனுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைசஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ஓவர்வியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க என்னென்ன டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. So until then, keep supporting us, like, share and subscribe to AV Sense Tamil. Cheers. Cheers.